ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், அதை டீட்டெயில் வீடியோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாரீ ப்ரீப்ளீட்டிங் ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சிதம்பரம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி வாங்கிட்டு வந்து பண்ணி திரும்ப கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு 199 தான். நீங்கள் வந்துட்டு கொரியர்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷிப்பிங் தவிர்த்து சாரியோட ப்ரீப்ளீட்டிங்க்கு ஜஸ்ட்டு 159. யார் பண்ணுறாங்க, இந்த இவ்வளோக்கு பண்ணுறாங்கலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அதுக்கான இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு தான். நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, மளிகை கடை வச்சுருக்கோம், ஹோட்டல் ப்ளஸ் வந்துட்டு இப்போது பேக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சாரீ ப்ரீப்ளீட்டிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ எல்லாமே பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு பெருசாக சார்ஜ் பண்ணலை. நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு 300 தான், 1/2 kg. ப்ரௌனி ஸ்லாப் வந்துட்டு நீங்கள் பர்த்டேக்கு கேட்டிருந்தாலும் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெலாம் தனியாக சார்ஜ் பண்ணுறது இல்லை. சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்ருக்கோம். சாரீ ப்ரீப்ளீட்டிங்கும் அப்படி தான், நம்மக்கிட்ட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கறதுனால தரத்துலையோ இல்லை நம்ம பண்ணுற ஒர்க்லேயோ எந்த கன்வீனியன்ஸுமே பண்ணிக்கிறதுல எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ளிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ப்ளிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாரீ கசங்கி கொடுப்பாங்க. சில நேரம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே கட்டியிருப்பாங்க பட்டு சாரீலாம், அதை அப்படியே வந்துட்டு ட்ரை வாஷ் கொடுக்காம கூட மடித்து வச்சுட்டு அப்படியே நம்மக்கிட்ட அயன் பண்ணி கேட்பாங்க. அடுத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு இந்த கல்யாண புடவைலாம் அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு கொடுக்குறப்போ அது நல்லா கசங்கி போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சாரீ அந்த மாதிரி நிலமையில் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளைனாக ஒரு அயனிங், அதாவது சாரீ ஃபுல்லாகவே ஜஸ்ட்டு இந்த சுருக்கம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அயனிங் பண்ணிவிட்டு ப்ளிட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீட்டாக வச்சுட்டு ஒரு பின், சேஃப்டி பின் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னா, நம்மளுடைய ஷோல்டரில் வந்துட்டு நம்மளுடைய கால் வரைக்கும் எந்த அளவுக்கு முந்தான கஸ்டமருக்கு வேணுமோ அதனுடைய மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு சாரியோட இது செஸ்ட்லேருந்து நம்மளோட ஹிப் வரைக்கும் இழுத்து விட்டு கரெக்டாக லைட்டாக ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ராவாக விட்டு ஒரு பின்னு. அதை விட்டோம் அப்படின்னா இடுப்பில் சொருபம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சுற்றி அங்கே ஒரு பின்னு. ரொம்ப ஈஸி. ஒரு 4-5 சேஃப்டி பின்லாம் நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஹிப் ப்ளீட்ஸ் வந்துட்டு மைக்ரோ ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதாவது நிறைய ப்ளீட்ஸ், ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்துட்டு ஸ்லிம்மாக இருப்பாங்க. இங்கே நம்மக்கிட்ட ரெகுலராக பண்ணுறவங்க தான். ஸோ அதனால் அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றனால தனியாக எடுக்கலை, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டேன். மேலே ஒரு சேஃப்டி பின், கீழே ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டு நடுவில் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நடுவில் வந்துட்டு வெளில மட்டும் அரேஞ்ச் பண்ணாமல் உள்பக்கெல்லாம் கை வச்சுட்டு நல்லா பஃபியாக தெரியாமல் இருக்கணும். ஸோ நல்லா உள்ளெல்லாம் இது பண்ணிவிட்டு மடிப்புலாம் சுருக்கம் இல்லாமல் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு அழகாக அயன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவங்க அப்படியே ஈஸியாக இடுப்பில் சொருவிட்டு ஈஸியாக கட்டிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்மக்கிட்ட சார்ஜ் கொடுத்து அவங்களோட சாரீ அயன் பண்ணுறாங்க. இப்போது உள்பக்கம் வந்துட்டு திருப்பி போட்டுட்டேன். ப்ளிட்ஸ் எடுத்த உள்பக்கம் திருப்பி போட்டு அப்படியே மடிக்காமல் உள்பக்கமும் ஒரு தடவை அயன் பண்ணோம் அப்படின்னா வெளிப்பக்கத்தோட மடிப்புலாம் கரெக்டாக பதிஞ்சு போயிடும், கசங்காது. ஒரு டைம் அயன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹிப்பில் சொருவோம்ல அந்த பாட்டை வந்துட்டு நான் இன்றைக்கி ரொம்ப அகலம் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக மடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டேன். இதே வந்துட்டு நம்ம கொஞ்சம் அகலமாகவும் மடித்து போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். இது வந்துட்டு மதுரை வரைக்கும் போகுது. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக கல்யாணத்துக்கு போகிறதுனால மதுரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேக்கில் வைக்கிற மாதிரி கன்வீனியண்ட்டாக வேணும்னு கேட்டிருந்ததால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். உள்பக்கத்தை எடுத்து மடிச்சுட்டு நம்மளுடைய முந்தானை எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சு பார்த்துட்டு உள்பக்கமாக இருக்கிற சாரியை வந்துட்டு உள்பக்கம், அதாவது சாரியோட உள்பக்கம் நம்ம திருப்பி கட்டுவோம்ல அந்த உள்பக்கத்தை வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் 2 மடிப்பு வர மாதிரி வரும். முந்தானை வந்துட்டு அந்த சைடு வரும். இதனுடைய டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் இன்னொரு டைம் காட்டுறேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஒரு மடிப்பு, ரைட் சைடு வந்துட்டு 2 மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே சாரியோட இதோ பாருங்கள், இது ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு, அப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு சாரியை ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்துட்டு நமக்கு முந்தானையோட டிசைன் வந்துடும். 2-3 டைப்பு, அதாவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்படியே இப்போது நான் வச்சுருக்க மாதிரியே வச்சு அந்த சாரியோட முந்தானையை மேலே தூக்கி போடுறது ஒரு மெத்தடு. அந்த பக்கம் போட்டோன்னா அப்படியே கவர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லிம்மாக வேணும் அப்படின்னா நடுவில் வச்சுட்டு கீழேருந்து மேலாக்க எடுத்து போடுறது இன்னொரு மெத்தடு. நம்மளுடைய முந்தானை வந்துட்டு அவங்க எப்படி வச்சு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுக்கணும். உள்பக்கம் அப்படி இல்லைன்னா முந்தானையில் வந்துட்டு கொசுவ மாதிரி வச்சு சேஃப்டி பின் போட்டு கேட்பாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக டக் பண்ணி கொடுத்துட்டேன் உள்பக்கமாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இதனுடைய டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு டைம் போடுறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான், ஜஸ்ட் 199 தான்.